கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 8:12, ரோமன்ஸ் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் 9வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் என்ன சொன்னார்? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன ஆவிக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. மேலும் கிறிஸ்துவனுடைய ஆவி உங்கத்தில் இருந்தாலும் பாவத்து நிமித்தம் மரித்தாலும், ஆனால் ஆவி என்ன பண்ணுது? நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உங்களை உயிரோடு எழுப்பினார். அவர் கிறிஸ்துவ எழுப்பினது போல் உங்களுக்குள்ளே இருக்கு, அவர் உங்களை எழுப்பவும் செய்வார்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு முடிவு கொண்டு வராரு. ஆகையால் என்ன? ஏன்னா ஒரு விசுவாசிங்கிறவனுக்குள்ள ஆவியானவர் வாழ்கிறாரு, அவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணணும்? சகோதரரே, இப்போ பாருங்களேன், ஒரு எந்த அளவிற்கு அவர் ஒரு கிறிஸ்தவம் என்பது ஒரு குடும்பம்ங்கிறத காட்டக்கூடியதா. எப்படி? சகோதரரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா ஒரு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஆனோம் என்பதற்கு அடையாளமாக அங்கே இருக்கவங்களை பார்த்து சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யாருக்கு இப்போ கடனாளிகள்? எப்படி? இப்போ நம்ம யாருக்கு கடனாளி? நம்ம ஆவிக்கு கடனாளிகள். ஏன்னா நம்ம நமக்கு ஒரு கடன் இருக்கு. அந்த கடன் என்ன இல்லை? மாம்சத்துக்கு இல்லை. ஏன்னா மாம்சம் இதே 8வது அதிகாரத்தில் 7-8 சொன்னார், மாம்ச பிரகாரம் வாழ்கிறவங்க என்ன தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, அது எப்பயுமே தேவனுக்கு எதிராக இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு ஒரு கடனாளிகளாக இருக்கோம்? ஆவிக்கு கடனாளிகளாக இருக்கோம், மாம்சத்துக்கு இல்லை. நீங்கள் ரோமர் 6வது அதிகாரம் 12-13 பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன இல்லை? நீங்கள் யாருக்கு கடனாளி இல்லை? நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு கடனாளி இல்லை. பட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆவிக்கு கடனாளிகள். அதனால தான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20 சொல்லும்போது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப என்ன? நான் இப்ப எனக்கு ஒரு கடன் இருக்கு. அந்த கடன் என்ன? நான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்ப நான் இந்த கடன் எங்க? ஆவிக்கு செலுத்தணும் போல, சரீரத்துக்கு கிடையாது. கலாத்தியர் 5:24 சொல்லும்போது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அப்ப என்ன? இங்க கிறிஸ்தவன் அவன் தன்னுடைய மாம்ச பிரகாரமான பாவ இச்சைகளுக்கு அல்ல, அவன் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பு கொடுத்தவனாக வாழ வேண்டும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை உணர்ந்தோன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? தானாகவே ஒரு ஆவிக்குரிய, ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இப்போ என்ன வந்துருச்சு? பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் இந்த சரீரத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒன்றுமே கிடையாது. என்ன? பாவம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது? அது என்னை மரணத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னைய கிறிஸ்து மீட்டெடுத்தாரு, அதனால நான் அவருக்கு உண்மை இல்லவனா, அவருக்கு அந்த கடனை செலுத்தக்கூடியவனா இருக்கணும். அந்த நன்றி கடன் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை உந்தி தள்ளுகிறது. அப்போ ஒரு நடைமுறையில் ஒரு சீஷனாக வாழுகிறவன் என்ன? தன்னுடைய மாம்ச பிரகாரமான இச்சைகளுக்கு, கோபம், இச்சை, சுயம், இப்படி காரியங்களில் நடக்காம ஆவியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு காரியம் வரணும். இப்போ நீங்கள் இப்படி யோசிங்களேன், ஒரு விசுவாசி
என்ன மறுபடியும் பழைய மோசமான குணங்களுக்கு போகணுங்கிற ஒரு காரியம் வரும்போது அவன் என்ன சொல்லணும்? நான் அந்த சரீரத்துக்கு கடனாளி இல்லை. என்னைய ரட்சித்து எனக்குன்னு தன் ஜீவனை கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்துருக்க அவருக்கென்று நான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டாகும்போது நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வீர்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மாம்சத்து கடனாளிகள் அல்ல. நாங்கள் மாம்ச இச்சைகளை வெறுத்து எங்களை ரட்சித்த அந்த தேவனுக்கு ஒரு உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு நாங்கள் கடன் செலுத்த வேண்டிய மக்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.